வணக்க மக்களே, நான் தான் ஜாக்சன். சிவாஜிகளா, மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. அவெல்லாம் இது எல்லாருமே எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வீடியோ போட்டாங்க. நம்மளும் அட்டெம்ப்ட் கொடுத்து எல்லாம் முடிஞ்சிருச்சு. இன்னுமே பாத்தீங்கன்னா இன்ஸ்டால மெசேஜ் வந்துகிட்டே இருக்கு. சார் நான் 60 போட்டிருக்கேன் சார், 75 போட்டிருக்கேன் சார், சார் நான் 80 போட்டிருக்கேன் சார், சார் நான் மெயின்ஸ் படிக்கலாமா சார் போட்டு எல்லாமே முடிச்சாச்சு. அடுத்து வரப்போற எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆக ஆரம்பிக்கணும். நம்ம படிக்கிறது வேஸ்ட் ஆக போறது இல்ல. வரிசை எக்ஸாம் இருக்கு, பேங்க் எக்ஸாம். நீங்க இன்னுமே போட்டு நீங்க மனசை குழப்பிட்டு நீங்க இன்னும் ஃபீல் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நம்ம தான் ஹர்ட் ஆகிக்கிட்டே இருப்போம். நம்ம மேல நமக்கே நம்பிக்கை குறைஞ்சிருங்க. சிவாஜி, நல்லா படிக்கிறீங்க, ஒரு இதுல கொடுக்க முடியலையா, அட்டெம்ப்ட் அவ்வளவு கொடுக்க முடியல, ஏதோ மிஸ் பண்ணிட்டோமா, அடுத்த தடவை அந்த தப்ப பண்ணக்கூடாது, இனிமேல் அதை நம்ம செய்யக்கூடாது, இதனாலதான் நம்ம வந்து அட்டெம்ப்ட் கம்மியா கொடுத்துருவோம் அப்படின்னு யோசித்து தப்ப திருத்திக்கிட்டு ஓட பாரு சிவாஜி. நம்மளால முடியும். நீங்களே உங்க செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்கங்க. உன்னை கையில எடுத்துட்டோம், அதை விட்டுட்டு ஓட முடியாது. அதுல ஜெயிச்சு காட்டிட்டு தான் நம்ம போகணும். சரிங்களா? அதனால மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. நம்ம ஒன்றும் கடவுள் இல்லை. நான் என்னையும் சேர்த்தான் சொல்றேன். ஒவ்வொருத்தவனும் எக்ஸ்பெக்டட் கட்டா போடுவாங்க. நானும் தான் போட்டிருக்கேன். அதை விட கம்மியா வரலாம், இல்லை அதை விட கூட போகலாம், எப்படினாலும் இருக்கலாம். நம்ம முடிச்சாச்சு, அட்டெம்ப்ட் கொடுத்தாச்சு, அவ்வளவுதான். அதை தூக்கி வீசிடு. அடுத்ததுக்கு என்னன்னு வழியை பாரு, அடுத்ததுக்கு என்னன்னு ப்ரிப்பேர் பண்ணு. அடுத்து மெயின்ஸ்க்கு படிக்க ஆரம்பி. கரண்ட் அஃபேர்ஸ் போட்டு 6 மாசம் அதை கவர் பண்ணணும் ஒவ்வொரு இதுக்கும். சோ கரண்ட் அஃபேர்ஸ் நல்லா படிக்க ஆரம்பி, இன்டெப்தா படிக்க ஆரம்பி. இன்டெப்தா ஆப்டிடியூட்லாம் எது வரலையோ, வீக்கர் செக்ஷன்லாம் ஸ்ட்ராங்கா மாத்து. நம்ம பாஸ் ஆகுறது, அடுத்து பாஸ் ஆகிறதுக்கான வழி என்ன, அடுத்து நல்ல அட்டெம்ப்ட் கொடுக்கறதுக்கு வழி என்ன, அக்யூரசி இதுல மிஸ் பண்ணிருக்கோம், அடுத்ததுல மிஸ் பண்ண கூடாது அப்படின்னு என்னென்ன தப்பு பண்ணிருக்கோம் அதை திருத்த பாரியா சிவாஜி. இன்னும் புலம்பிக்கிட்டே இருந்தா இங்க வேலைக்கே ஆகாது. புதுசா இருக்க ஆஸ்பிரண்ட் அப்படிதான் இருக்கும். அடிப்பட்டவனுக்கு எல்லாம் தெரியும், சரி நம்ம கொடுத்துருக்கோம் பெஸ்ட், வரது வரட்டுமே போகுமே, அடுத்தவன் போய்கிட்டே இருக்கான். இந்த புதுசா இந்த பிகினஸ், கொஞ்சம் அபோவ் பிகினஸ் இவங்கெல்லாம் வந்து மனசு குழப்பிக்கிட்டே இருப்பீங்க. குழப்பாதீங்க சரியா? நீங்க வெக்ஸ் ஆகி நீங்க ஒரு டிப்ரெஷன் மோடுக்கு போயிருவீங்க. இதை வச்சு ஒரு 4 நாள் படிக்காம இருப்பீங்க. கொய்யால அடுத்த RRB எக்ஸாம் வந்துடும். அப்புறம் அதுலயும் கோட்டை விட்டுறக்கூடாது. நம்ம இதை நினைச்சு அடுத்த எக்ஸாமுக்கு வெறித்தனமா ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பி. மார்க் டெஸ்ட் போடு, விட்டு விளாசி எல்லாத்தையும். எதுக்குமே பயப்படாது, எதையும் போட்டு குழப்பிக்காது. நம்மளால முடியும், ஒய்யா நம்மளால முடியாது, எவ்வளோனே முடியாது நினைச்சு போயிட்டே இருக்கணும். சரிங்களா? சோ இதுதான் உங்களை சொல்லலாம் நினைச்சேன். ஏதாவது நான் உங்களை வந்து ஹர்ட் பண்ணி தான் மன்னிச்சுக்கோங்க. பட் கண்டிப்பா ஜெயிக்கணும் அப்படின்னு நினைச்சு ஓடுங்க. நம்ம ஜெயிப்போம். அந்த இயற்கையை நம்ம ஜெயிக்க வைக்கும். சரியா? உங்கள்ட்ட உங்கள் ஜாக்சன் 10-10.